ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஜெபம் பண்ணுவோம். தலையை தாழ்த்தி ஒரு ஆண்டவர் பேசணும். இவ்வளோ நேரம் நல்லா ஆராதனை பண்ணணும். கர்த்தரை நம்ம என்ன செய்தோம், துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இப்போ கர்த்தர் என்ன செய்யணும், நம்மளோட பேசணும். யாக ஒவ்வொருவரும் ஆண்டவரே என்னோட இந்த காலை வேளையில் என் கூட பேசுங்கப்பா சொல்லி ஜெபிக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வார்த்தை மூலம் உங்களோடு இடைபெடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்பா துதிக்கிறோம், மெஸ்ஸோத்தரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவியானவரே மெத்துதிக்கிறோம், மெஸ்ஸோத்தரிக்கிறோம். கர்த்தாவே உங்கள் கிருபை எங்களோடு இருக்கட்டும் ஐயா. ஆமென் ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா. ஆமென் ஆண்டவரே, பேசுகிறது நீங்களல்ல நான் சொன்னீங்களப்பா. ஆமென் ஆண்டவரே, அடியாளை மூடி மறைத்து நீங்கள் வெளிப்படும்படி ஆட்சேபிக்கிற தகப்பனே நன்றியோடு மெத்துதிக்கிற மெஸ்ஸோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. நன்றியோடு மெத்துதிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர் அப்பா, நீர் போதுமானவர் ஐயா. நீர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைவிடும்படியா செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் தகப்பனே அப்பா, நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். லிதியாவின் உள்ளத்தை திறந்த தேவன் ஆண்டவரே, இந்த நேரத்திலே ராஜா எங்கள் உள்ளங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் திறந்தருளுங்கப்பா. பேசுற வார்த்தைகள் எல்லாம் தகப்பனே அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக அப்பா அது 30, 60, 100 பலன் கொடுக்க தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும்,
1000 நாவுகள் போதாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆமென், ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஆமென். இந்த வருடம் முழுவதும் நம்மளை என்ன செய்தார்? பாதுகாத்தார். அப்படிதான் இந்த 2025 ஆண்டு தொடங்கின மாதிரி இருந்து முடிய போகுது. என்ன இன்னும் 1 வாரம் 2 வாரம் தான், அதற்குள்ள என்ன செய்ய போகுது? இந்த ஆண்டு முடிய போகுது. இந்த 2026 ஆண்டு நம்மளுக்கு என்ன செய்து வரப்போகுது? அந்த 2026 ஆண்டு நம்மளுக்கு என்ன செய்யணும்? கர்த்தர் ஆசீர்வாதமான ஒரு நல்ல ஆண்டா மாற்றி தரணும். அப்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இத்தனை நாட்களும் நம்மளை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து கொண்டார். அப்படித்தானே? பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, அதுலேயும் கர்த்தர் நம்மளை ஜீவனை என்ன செய்தார்? பாதுகாத்து கொண்டார். அழிவுக்கு இல்லாதபடி, சேதம் வராதபடி என்ன செய்தார்? பாதுகாத்து கொண்டார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். வாசிப்போம். கொலோசியர் 3:24. கொலோசியர் 3:24. ஆமென், ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? எதை செய்தாலும் அதை என்ன செய்யக்கூடாதான்? மனுஷருக்குன்னு நம்ம என்ன செய்யக்கூடாதான்? செய்யக்கூடாதான். அதை கர்த்தருக்குன்னு நம்ம என்ன செய்யணுமா? செய்யணுமா. ஏன்னா கர்த்தர் அதைத்தான் என்ன செய்றாரு? விரும்புகிறார். நம்ம எதை செய்தாலுமே, ஒரு சின்ன ஒரு வேலை செய்தாலும் அதை மனுஷருக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. கர்த்தருக்குன்னு அதை என்ன செய்யணும்? அர்ப்பணித்து அதை என்ன செய்யணுமா? செய்யணுமா. இப்போ சர்ச்சுக்குள்ளே நம்ம வாரணுங்களா, ஒரு இந்த சர்ச்சை பெருக்கிறோம், அந்த முறுமுறுத்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? ஊழியக்காரங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இதை ஏதாவது செய்வாங்க, நம்ம இதை சர்ச்சை எப்படியாவது தூத்து அப்படி நினச்சி செய்யக்கூடாது. இது கர்த்தருடைய ஆலயம். இதை நான் என்ன செய்யணும்? தூத்து, இந்த கச்சடை இல்லாமல் தூசி இல்லாமல் நான் தூத்து போட்டுறணும். அப்படி கர்த்தருக்காக அதை நம்ம என்ன செய்யணுமா? செய்யணுமா. அப்படி இருந்தால் தான் அதில் தான் கர்த்தர் என்ன செய்வார்? பிரியப்படுவார். இப்போ ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்காங்கன்னுங்களாம், பிள்ளைகள் பிறந்திருக்காங்க, பிறந்த உடனே நம்ம தான் பிள்ளைகளை என்ன செய்துகிட்டு இருப்போம்? கொஞ்சிக்கிட்டே இருப்போம். என் பிள்ளை என் பிள்ளைன்னு. அது என்ன செய்யும்? 40 நாள் 60 நாள் கழிச்ச முகம் பார்த்த உடனே கொஞ்சம் சிரிப்போம், பேசுவோம். ஆனால் அது அப்பான்னு பேச வரும்போது, அப்பா அம்மான்னு பேச வரும்போது நம்ம என்ன செய்வோம்? சந்தோஷப்படுவோம். என் பிள்ளை அப்பானி கூப்பிட்டுட்டா, அம்மானி கூப்பிட்டான்னு சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி படிக்கிற வயது வரும்போது, படிக்கிற காலங்கள் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? படிங்கம்மா, படிங்க படிங்க, படித்தாதான் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும், நல்ல வாழ்க்கை வாழ முடியும், 10ல் நல்ல மார்க் எடுக்கணும், 12ல் நல்ல மார்க் எடுக்கணும், இப்படி நம்ம என்ன செய்வோம்? ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படிதானே? படிங்க, படித்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? முன்னேற முடியும், 4 வரப்போல் நல்லா இருக்க முடியும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல படிக்கலைன்னா நல்ல வேலை கிடைக்காது. இப்படி நம்ம என்ன செய்வோம்? அந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படிதானே? சரி, படித்து முடித்து வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, நல்ல வேலைக்கு போகிறாங்க, சரி வேலையே கிடைக்கல, வீட்டில் இருக்காங்க. அப்போ தாய் தகப்பன் நம்ம இன்னைக்கு என்ன நினைப்போம்? என் பிள்ளை ஏதாவது இந்த வேலையை நம்மளுக்கு செய்து தந்துடாதா, இந்த பாத்திரத்தை கழுவிட மாட்டாளா, இந்த துணியை காய போட்டுறாதா, இந்த வீட்டை பெருக்கிறாதா? ஆசை வருமா வராதா? நம்மளுக்கு ஆசை வரும். அப்படிதானே? பெரிய பிள்ளைகள் ஆகுன பிறகு பிள்ளைகள் வீட்டில் உட்கார்ந்துருக்குனுங்களா, நம்ம வேலை செய்துக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த வேலை செய்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்? இந்த பிள்ளை இந்த வேலையை நம்மளுக்கு செய்து தந்துடாதான்னு ஒரு ஏக்கம். நம்ம கண்டித்து அதுவளை சத்தம் போடாம ஏசாம இருந்தாலுமே அந்த உள்ளத்துக்குள்ள நம்மளுக்கு என்னது வரும்? ஒரு ஏக்கம் வரும். எனக்கு இந்த பிள்ளை இந்த வேலையை செய்து தந்துராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரும். பெரிய கனத்த வேலை செய்யலைனாலும் ஒரு ஈஸியாக உள்ளது, சரி இந்த வீட்டை பெருக்கிறாதா, ஒரு குடம் தண்ணி தூக்கிட்டு வந்துடாதா, அல்லது இந்த அடுப்பை பற்ற வச்சுறாதா, ஒரு காப்பி போட்டு தந்துடாதா, இப்படி ஏதாவது ஒரு சின்ன வேலைக்காவது நம்ம உள்ள என்ன செய்யும்? ஏங்கும். சின்ன வயசுல இருக்கச்சுல நம்ம தான் அதுவளை என்ன செய்துகிட்டு இருப்போம்? தாங்கிக்கிட்டே இருப்போம். படிங்கம்மா, கொஞ்சுவோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம். அந்த பிள்ளைகளை நம்மளே தாங்கிட்டு இருப்போம். அது ஒரு வயசுக்கு வந்த பிறகு ஒரு வேலை செய்து நம்மளுக்கு தராதான்னு நம்ம என்ன செய்வோம்? ஏங்குவோம். அதே மாதிரி தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்மளை ரட்சித்தார், அப்போ நம்மளை கொஞ்சினார், நம்மளை தாங்கினார். நடக்கும்போது பிள்ளைகள் கீழே விழுந்துச்சா நம்ம தூக்கி விட்ட மாதிரி, நம்ம விழும்போதெல்லாம் அவர் தூக்கி விட்டார், நம்ம படுக்கும்போதெல்லாம் நம்ம கூட இருந்தார், நம்மளை அவரை மடியில் சாய்த்து தலையை கோதி விட்டார். இப்படி பெரிய நல்ல நம்ம ரட்சித்த உடனே நம்மளுக்கு ஆண்டவரை பற்றி நிறைய தெரியாது, அப்பான்னு தெரியும், அவ்வளோதான். செபிக்க தெரியாது, வேதம் வாசிக்க தெரியாது, அது மட்டும் நம்மளை என்ன சார் தாங்கிக்கிட்டே இருந்தார்.
நம்மளை என்ன செய்தார், கீழே விழுந்துடக்கூடாது, என் பிள்ளை அடிபட்டுறக்கூடாது, என் பிள்ளைக்கு, என் பிள்ளை இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கு, இப்பதான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகள்ல இருக்கும்போது நம்ம எப்படி தாங்கணுமோ அதே மாதிரி நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்மளை கர்த்தர் தாங்கிக்கிட்டே வராரு. அதுக்கு பிறகு ஒரு வயசுக்கு வந்த பிறகு கொஞ்ச நாள் ஆகின உடனே என் பிள்ளை வேதத்தை வாசித்துறாதா, நம்ம பிள்ளையால சொல்றல படிங்கம்மா, படிச்சாதான் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படி சொல்றோம்ல. அதே மாதிரி கர்த்தர் நம்மள வேதத்தை வாசித்திர மாட்டாங்களா, இப்போ வாசித்துறாதா, இன்னும் கொஞ்சம் கழிச்சு என்னை திறந்து பாத்திர மாட்டாங்களா, வாசிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஏங்குறாரு. என் பிள்ளைகள் இந்த வேதத்தை வாசித்தா தானே என்னை பத்தி அவங்களுக்கு தெரியும். நம்ம பிள்ளைகள் புக் எடுத்து படிச்சாதான் அதுல கேள்வி பதில் வரதை எழுத முடியும். அதே மாதிரி தான் கர்த்தர் நினைக்கிறாரு, என் வேதத்தை எடுத்து வாசித்தா தானே நான் என்னது எழுதி வச்சிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும், நான் எப்படிப்பட்டவர்னு அவங்களுக்கு தெரியும், நான் என்னதெல்லாம் செய்வேன்னு அவங்களுக்கு தெரியும். வேதத்தை வாசிக்க மாட்டேங்குதே என் பிள்ளைகள், அவங்க வேலை வேலை வேலைன்னு தானே ஓடுறாங்க, அதை செய்யறாங்க இதை செய்யறாங்க. இப்ப வேதத்தை வாசித்துறாதா என் பிள்ளை, இப்ப பைபிளை திறந்துராதா. அப்ப பைபிளை திறக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வசனத்தோட ஆண்டவர் என்ன செய்வார், பேசுவார். கண்டிப்பா ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த நேரத்துக்குள்ள ஆறுதலான வார்த்தை நம்மளுக்கு என்ன செய்யும், கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அப்போ நம்ம கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு அழும்போதெல்லாம் கர்த்தர் ஏதாவது ஒரு வார்த்தை மூலம் நம்மளோட என்ன செய்வார். நம்ம பிள்ளைகளுக்கு அழும்போதெல்லாம் நம்ம தேற்ற மாட்டோமா, அழாதம்மா நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன் அப்படி ஆற்றுவோம்ல. அதே மாதிரி கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார், ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மளை என்ன செய்வார், தேற்றுவார். அப்போ பைபிளை எடுத்து படிச்சிராதான்னு சொல்லி ஏங்குறாரு ஒரு நேரத்துல. அடுத்த கட்டம் வரும்போது என் பிள்ளை செபிச்சு என்ன நோக்கி கூப்பிடாதா அப்படின்னு சொல்லி நான் பாடுகள் வரும்போதெல்லாம் உபத்திரங்கள். அப்போ அந்த பிள்ளைகள் படிக்க காலத்துல எல்லாம் பிள்ளைகள் என்ன செய்யும், கஷ்டமா இருக்க நேரத்துல எல்லாம் என் பிள்ளை அம்மா அப்பான்னு கேட்டாதான் அந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டா நான் சொல்லி கொடுப்பேனே, என்கிட்ட வரும்போது இதெல்லாம் செய்து கொடுப்பேனே என் பிள்ளைக்கு அப்படின்னு வாஞ்சித்தது போல கர்த்தர் நம்மளோட என்னதை வாஞ்சிக்கிறா, செபிக்காதா என் பிள்ளை, அவங்களுக்கு பாடு வரும்போது கஷ்டம் வரும்போதெல்லாம் என்ன நோக்கி கூப்பிடாதா. வசனம் சொல்லுதுல சங்கீதம் 50:15 ஒரு வசனம் உண்டு, ஆபத்து நேரத்துல என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன். அப்ப அவர் என்ன செய்யற, என்ன நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி கூப்பிட்டாதான் அவர் ஏதாவது செய்வார், அவரோடு பேசினாதான் அவர் நம்மளுக்கு ஏதாவது செய்வார். நான் தான் கர்த்தரை அறிஞ்சுக்கிட்டேன்னா நான் என்னதான் ரட்சித்திருக்கார், நான் ஏன் அவரை தேடணும், நான் ஏன் அவரை கூப்பிடணும், அவர் எனக்கு செய்வார். அப்படி இல்லை, அவருக்காக நம்ம ஏதாவது ஒரு அடி எடுத்து வச்சாதான் அவர் நம்மளுக்காக ஏதாவது அவர் நம்மளுக்கு என்ன செய்வார். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது, மனுஷருக்காக நீங்க ஏதாவது செய்யாதபடி கர்த்தருக்கென்று ஏதாவது நீங்க என்ன செய்யுங்க, செய்யும்போது கர்த்தர் அதுல என்ன செய்வார், பிரியப்படுவாராம். அப்ப நம்ம என்ன செய்யணும், எது செய்தாலும் ஒரு சகோதரி மகா சொன்னது மாதிரி ஒரு 2 ரூபா காணிக்கப்பட்டாலும் அதை கருத்தா நம்ம உள்ளத்தோடு என்ன செய்யணும், முறுமுறுத்துக்கிட்டு அதை என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. 1 ரூபா காணிக்கப்பட்டாலும் அதை முழு உள்ளத்தோடு நம்ம கொடுக்கணும். கொடுக்கும் போதுதான் அதுல ஆசீர்வாதம். முறுமுறுத்துக்கிட்டு நம்ம 5000 50,000 காணிக்க கொடுத்தாலும் முறுமுறுத்துக்கிட்டு நம்ம கொடுக்கும்போது அதை வந்து ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்ன செய்யாது, வராது. 1 ரூபா காணிக்கப்பட்டாலும் அதை கஷ்டத்தோடு கண்ணீரோடு முழு உள்ளத்தோடு போடும்போது அதுல நம்மளுக்கு என்ன செய்யுது, ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னு சொன்னா நம்ம சின்னதா செய்தாலும் அதை நம்ம கர்த்தருக்கு என்ன நம்ம செய்யறோம், கர்த்தருக்கு செய்யும் போது கர்த்தர் என்ன செய்வார், நம்மள கண்ணை நோக்கி பார்ப்பார். அப்ப நம்ம எந்த காரியம் செய்தாலும் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்காக நம்ம முழு இருதயத்தோட முழு பலத்தோடும் அவருக்குன்னு நம்ம என்ன செய்யணும். கண்டிப்பா அப்படி செய்யும் போது கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் வந்து செய்தி எடுக்கலை, என் மகா வெள்ளிக்கிழமை இங்கே வந்து நான் எடுக்கதே சனிக்கிழமை நைட்டு தான் உட்காருவேன் செய்திக்கு. அப்போ வெள்ளிக்கிழமை என் மகா சின்ன மகளுக்கு லீவு சனிக்கிழமைன்ன உடனே வெள்ளிக்கிழமை அங்கே வந்துருங்கம்மா, சனிக்கிழமை நம்ம துணி எடுக்க போவோம் பிள்ளைகளுக்கு அப்படின்னா. அப்போது நான் வரல, நீங்கள் 2 பேரும் போய் எடுத்துகிட்டு வாங்கலான்னு. இல்லை நான் உங்களை 2 மணிக்கெலாம் நான் அனுப்பிடுவேம்மா, நீங்கள் வந்துருங்க, நீங்கள் சாயங்காலம் போய் மெசேஜ் எடுத்துடலான்னுட்டா. நானும் அப்போ 1 மணிக்குள்ள ஒரே கடை தான், 1 மணிக்குள்ள முடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காளா, 2 மணிக்குள்ள வந்துடலான்னு சொல்லியிருக்காளா. சரின்னு நானும் ஆண்டவரேன்னு உட்கார்ந்தேன். வெள்ளிக்கிழமை அப்போ எனக்கு ஒரு வசனம் கிடச்சி அதை குறித்து வச்சுட்டு நான் போயிட்டேன். முந்த நாள் இந்த வசனத்தை குறித்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போனால் அங்கே ராத்திரி படுக்கும்போதே எனக்கு குழப்பம். ஆண்டவரே நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணி எப்படி இந்த வார்த்தை எடுத்து நீங்கள் எப்படிப்பா பேச போகிறேன், நான் இப்படி வந்து கிடக்கனே, நான் செபிக்க நேரம் ஏன்னா சனிக்கிழமை முழுவதும் உட்காந்துருப்பேன். வியாழக்கிழமை ஒரு முழு இரவு ஜெபத்துக்கு போனதுனால வியாழக்கிழமை தூக்கம் கிடையாது. அப்போ வெள்ளிக்கிழமை என்ன செய்யும், தூக்கம் பகலை எனக்கு ஏற்கனவே தூக்கமே வராது. அப்போ படுத்திருக்கேன், நல்லா தூங்கிட்டேன். படுத்த உடனே கொஞ்ச நேரத்திலே ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே படுத்திருந்தேன். அதனால் அப்படியே தூங்கிட்டேன். தூக்கத்தில் கனவுல ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு
வசனம் மூலம் ஆண்டவர் என்ன பிரசங்கம் பண்ண ஆண்டவர் கிருபை இருந்தால் நம்ம ஒரு நாள் இதுவரையிலையும் அப்படி தரிசனம் கண்டதே கிடையாது. ராத்திரி முழுவதும் ஒரு வசனத்தை வச்சே பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ ஆண்டவர் மகா காலையில் சொன்னால் எப்படியாவது 1 மணிக்கு முடிச்சிடும்மா, 2 மணிக்கு போயிடலாம். இப்போ நான் சொன்னேன் மகட்ட எனக்கு ஆண்டவர் வார்த்தையை தந்துட்டாரு, பரவாயில்ல நான் ராத்திரி லேட்டாக போனாலும் நான் என்ன செய்வேன், என்னை தியானிச்சு ராத்திரி முழுதும் உட்காந்து நான் எடுத்துருவேம்மா அப்படின்னு சொன்னேன். அப்போ கர்த்தர் நம்ம வாஞ்சி அவர் என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறார். நம்ம வாஞ்சிக்கும் போது நான் ஏதாவது அப்போ நான் சொல்லியிருக்கலாம், நான் வரல, நான் அங்கே போகிறேன், நான் துணி எடுக்க போகிறேன், நான் வந்துக்கிட மாட்டேன், என்னால் செபிக்க முடியாது, இருந்துக்கிட மாட்டேன் அப்படின்னு நான் என்ன செய்திருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அப்போ அது அசட்டை. நான் ஏதாவது முக்கிய காரணங்கள்னா சொல்லிடலாம். இது முக்கிய காரணமே கிடையாது. துணி எடுக்க போகிறோம், என்னைக்குனாலும் செய்துக்கிடலாம் அதை. அப்போ அது ஆண்டவரை அசட்டை பண்ணுற மாதிரி. அப்போ நான் வாஞ்ச எனக்கு ஆண்டவர் நான் செபிச்சு படுத்துக்கிட்டே புலம்பிக்கிட்டே படுத்திருக்கும் போது ஆண்டவர் வார்த்தை தந்தார். 5 அப்போ 2 மீனை கொண்டு ஆண்டவர் பேசினார். ஒரு சிறு பையன்கிட்ட 5 அப்போ இருக்கா, 2 மீன் இருக்கா, அதை குறிச்சே பிரசங்க ராத்திரி முழு ஒரே வசனத்தை வச்சு தான் பேசுறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அப்புறம் நேற்று தான் நிறைய வசனங்கள் நான் எடுத்தேன். வாசிப்போம். யோவான் 6:9. பாருங்க, ஒரு சின்ன பையன், அவங்கிட்ட எத்தனை 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கு. அவன் இப்போ ஒரு இன்னைக்கு நம்ம காலையில் 9 மணிக்கு ஜெபம் தொடங்கியிருக்கீங்க அப்படிதானே, 11 மணிக்கு முடிக்கணுமோ, 2 மணி நேரம், 9, 10, 3 மணி நேரமா, 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரத்துக்கும் நீட்டுதோம், மடக்குதோம், உட்காருதோம், எழும்புதோம், என்னதுலாமோ செய்கிறோம். குறுக்குவரி வருது, தூக்கம் வருது, என்னதுலாமோ வருது. கர்த்தர் அன்னைக்கு ஏசப்பா பேசுறாங்க. 3 நாள் தூங்காம உறங்காம குடிக்காம புசிக்காம சாப்பிடாம மக்கள் உட்கார்ந்து கேட்குறாங்க. பாருங்க எவ்வளோ ஆச்சரியம். பாருங்க, ஒரு சிறு பையன், அது சின்ன பையன் தான் கொடுத்துருக்கு. அவங்க அம்மா அவளுக்கு என்ன செய்திருக்காங்க, ஒரு 5 நீ போப்பா, நீ உட்கார்ந்துக்க, ஜெபத்தில் எப்பமாவது நீ சாப்பிட்டுக்கன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது எவ்வளோ பெரிய அற்புதம். பாருங்க, அந்த பையன், சின்ன பையன், அவன் கூட அதை சாப்பிடல, கையில வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கான். எப்ப ஆண்டவர் முடிப்பாரோ அப்ப நம்ம சாப்பிட்டா போதும். பாருங்க, ஒரு சிறு பையன், அந்த பையனுக்கு ஒத்த வாஞ்ச கூட நம்மளுக்கு இல்ல. 1 மணி நேரம் காத்திருக்கணும்னா முறுமுறுப்பு. செய்தி நேரத்துல கூட 10 நிமிஷம் நீட்டுறான். ஆமா, நீட்டிக்கிட்டே இருப்பாவ, இவளுக்கு வேலையே கிடையாது. அப்போ நிறைய முறுமுறுப்புகள், பின்னாடி உட்கார்ந்துட்டு கைதட்ட உசுல் அடிக்க நிறைய சர்ச்சைகள்ல நம்ம பார்க்க. இங்க நம்ம 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடும். அதனால யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நம்ம 1/2 மணி நேரமோ 20 நிமிஷம் தான் செய்தி, அதுக்கு மேல ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கொண்டு போக மாட்டார். அப்போ நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம் 1 மணி நேரம் செய்தி. ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்காக நான் போயிருந்தேன். அவர் நல்ல ஒரு செய்தி எடுத்தாரு. அவர் சொல்றாரு, இந்த செய்தி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசலாம், ஆனா எனக்கு அப்படி அனுமதி கிடையாது, 1/2 மணி நேரம் தான். அதுக்குள்ள நீ எப்படி குயிக்கா ஓடணுமோ ஓடிறேன். அழகான ஒரு வார்த்தை. எனக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருந்து, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினாலும் என்ன அழகா இருக்கும் அந்த வார்த்தை. ஆண்டவர் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டாங்களே. அப்ப பேசுறதுக்கு அனுமதி கிடையாது. இங்க 3 நாள் காத்திருக்காங்க. சிறு பையன் கூட வந்திருக்கான், அவனும் காத்திருக்கான். அவன் என்ன செய்யறான், சாப்பிடாம வச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளவு தூரம் ஆண்டவர் பேசியிருக்காரு. அப்ப அந்த வார்த்தை கேட்க கேட்க அவங்களுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, தூக்கம் இல்லை, இல்லாதபடி அவங்க என்ன செய்யாங்க, காத்திருந்து என்ன செய்யறாங்க, கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, 3 நாளே என் பிள்ளைகள் காத்திருக்காங்க, அவங்களுக்கு நான் சாப்பாடு ஏதாவது கொடுத்து அனுப்பணும். இவன் சகோதரி மகா செய்யறாளா, வராங்க 12 மணிக்கு தான் நீ வீட்டுக்கு போங்க, ஏதாவது உணவு கொடுத்தோம்னா சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு வாஞ்சியோடு கொடுக்குறாங்கல்ல. அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, 3 நாளா என் பிள்ளைகள் காத்திருந்துட்டாங்க, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது உணவு கொடுத்து அனுப்பணும். நீங்க போய் சீடர்கிட்ட சொல்றாரு, நீங்க போய் யாராவது சாப்பாடு வாங்கி கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சீடர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இது வனாந்தரம், இங்க என்னதுமே கிடைக்காது, நம்ம எங்கேயாவது வெளியில கடைகளுக்கு போனா 300 ரூபா 200 ரூபா பணம் வேண்டும், அது கூட நம்மகிட்ட இல்லப்பா. அப்ப என்ன செய்யன்னு கேட்கும் போது, யார்கிட்டயாவது ஏதாவது இருக்கும், போய் தேடுங்கன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. இந்த சின்ன பையன்கிட்ட இருக்கு. அப்போ ஒரு சின்ன பையன்கிட்ட இப்போ நான் எங்கள் பேரன் கையில் தான் ஏதோ ஒன்று இருக்குனுங்களாம். இப்போ முடிஞ்சிட்டு அவன் கையில் இது இருக்கு, போய் கேளுங்க தருவான்னு சொன்னால் கொடுப்பானா? அவன் செல்ல எதுவுமே ஒரு 5 ரூபா சாக்லேட் இருந்தாலுமே கொடுக்க மாட்டான்.
கொடுப்பானா கொடுக்க மாட்டான், நான் எனக்கு வச்சிருக்கேன், எங்க அம்மா எனக்கு தந்தாங்க, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். இந்த பையன் அப்போ 5 அப்பத்தை 3 நாளா சாப்பிடாம இருக்கான். ஆனாலும் அந்த அப்பத்தை மீனே அவங்க கேட்ட உடனே, சீடர்கள் கேட்ட உடனே கொடுத்துட்டான். அப்போ கர்த்தருக்காக அவனால ஏண்டது, அவங்கிட்ட இருந்ததை என்ன செய்தான், கொடுத்தான். மனப்பூர்வமா அந்த பையன் கொடுத்துட்டான். அதை வைத்து கர்த்தர் என்ன செய்தார், பெரிய ஒரு அற்புதம். எவ்வளோ ஆத்துமாக்கள் என்னங்க, ஆண்கள் மட்டும் 5000 கொடுத்துருக்கு. அப்ப பெண்கள் எல்லாம் சேர்த்தா, பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா 10,000 15,000 ஆத்துமாக்கள் இருக்கும். அவங்களுக்கும் வயிறார உணவளித்து அவர் என்ன செய்தார், வழி அனுப்பி வைத்தார், மீதியை எடுக்க செய்தார். அப்போ ஒரு சிறு பையன் என்ன செய்தான், அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவன்கிட்ட இருந்ததை என்ன செய்தான், கொடுத்தா ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனை மற்ற வேற ஒன்றும் கொடுக்கல. அப்ப அந்த சிறு பையன் வந்து அவன் கர்த்தருக்கு என்று அவன் கேட்ட உடனே என்ன செய்தான், கொடுத்துட்டான். அப்படிதானே நம்மளும் என்ன செய்யணும், கர்த்தருக்குன்னு எதை செய்தாலும் ஒரு முறுப்பு இருப்பு இல்லாதபடி கொடுக்கும்போது கர்த்தர் அதுல பெரிய ஒரு சந்தோஷப்படுவார். என்ன அடுத்தால ஒரு வசனம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10. 2 ராஜாக்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஒரு ஊழியக்காரது அவர் என்ன அப்படிதானே, எலிசா இப்போ ஒரு ஊழியக்காரது ஒரு கிராமத்துக்கு போறாருன்னு சொல்லுங்களாம். அந்த கிராமத்தில் போய் அவர் ஊழியம் செய்துட்டு அவர் என்ன செய்துட்டு திரும்பி போய்கிட்டே இருக்காரு. அப்போ இந்த ஸ்திரீ நினைக்கிறா, அந்த ஊழியக்காரருக்கு நம்ம என்ன செய்வோம், நம்ம அறை வீட்டில் மேலே அறையில் ஒரு ரூம்பை கட்டி கொடுத்தா அவர் வரும்போதெல்லாம் இதில் தங்கிக்கிடுவார், ஜெபம் பண்ணிட்டு போவார், ஊழியத்தை செய்துட்டு நிறைவேற்றிட்டு போவார். அவருக்கு அன்ன ஆகாரத்தை கொடுத்து நம்ம என்ன செய்வோம். அப்போ இவ என்ன செய்யறா, ஒரு ஊழியக்காரதுக்கு தன்னால ஏண்டதை, அதுவும் ஒரு வீடு மேல அறையில ஒரு ரூம்பை கட்டி அவளுக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறா. கொடுத்த உடனே எலிசா அங்க வந்து தங்கி என்ன செய்யறாரு, ஊழியத்தை நிறைவேற்றிக்கிட்டு வராரு. இவ எப்படிப்பட்டவளா இருக்கா, ஒரு என்ன செய்யறாரு, குழந்தை இல்லாத ஒரு மகளா இருக்கா. அப்போ அந்த எலிசா கூட இருக்கிற கேயாசியை பார்த்து எலிசா கேட்கிறாரு, இவ வந்து நம்மள ஒரு சொர்ணையோடு நம்மளை என்னாலும் கவனிக்கிறாள, இவளுக்கு ஏதாவது தேவை இருக்குமோன்னு கேளு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, 14வது வசனம் சொல்லுது, அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். இந்த கேயாசியை பார்த்து அந்த எலிசா கேட்கிறாரு, இவ இவ்வளவு தூரம் நம்மளை வந்து அது சரியா நம்மளை கவனிக்கிறாள, இவளுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும் போல, அதனால நீ போய் கேளுங்கும் போது அவ என்ன சொல்றாரு, அவளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்போ எலிசா சொல்றாரு 16வது வசனத்துல 15வது வசனத்தில் அவளை கூப்பிட்டு உற்பத்தி கால கட்டத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லி என்ன செய்றாரு, சொல்லிடுறாரு. அப்போ 19வது வசனத்தில் 18வது வசனத்தில் இல்லை 16லயே இருக்கு. அவர் அவ கேட்கா, என் ஆண்டவனே உமது அடியாளுக்கு நீர் அபத்தம் சொல்ல வேண்டாம், ஏன்னா அவருக்கு வயசு ஆயிட்டு, வயசானவரை உனக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்றாரு. அப்போ இவ சொல்றா, அபத்தம் சொல்ல வேண்டாம். அபத்தம்னு சொன்னா என்ன அர்த்தம், அது வந்து ஆகாத காரியங்கள் தான் அபத்தம். அகித்தோபேல் ஆலோசனை அபத்தமாக்கி போட்டாருன்னு அது ஆவாமாக்கிட்டாரு. அப்போ இவ சொல்றா, எனக்கு வயசு ஆயிட்டு, அதனால இனி குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை, அதனால நீர் என்ன செய்யாண்டாம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீர் என்ன செய்யாதையும் சொல்லாதேன்னு சொல்றா. ஆனாலும் உற்பத்த காலகட்டத்தில் அவளுக்கு ஒரு கற்பத்தின் கனியை ஆண்டவர் கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு அதுக்கு ஒரு நோய் வருகிறது, அதுல அந்த பிள்ளை மரிச்சு போகுது. மரிச்ச பிள்ளைய இவர் என்ன செய்றார், திரும்ப உயிரோட எழுப்புறார். அப்போ பாருங்க, இவா அவருக்காக என்ன செய்தா, ஒரு ஊழியக்காரருக்காக மேல் அறையில ஒரு வீடை கட்டி
கொடுக்கும்போது அவர் அனுசரணையாக அவரை கவனித்து கொண்டு இருக்கும்போது அவர் அவளுக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் இருந்தவளுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து வியாதி வந்து அது மறிக்கும் போது மீண்டும் அதை ஜீவனை கொடுத்து அந்த தாய்கிட்ட அந்த பிள்ளை என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். அப்போ கர்த்தருக்கன்று நம்ம எதா ஊழியக்காரங்களுக்கு செய்யும் போது அது கர்த்தருக்கே செய்தது. அப்போ அவள் ஊழியக்காரங்களுக்காக அவள் சின்ன ஒரு காரியம் செய்ததுக்கு அவளுக்கு வயசான காலத்தில் அவளுக்கு ஒரு பிள்ளையை நினைச்சார், கர்த்தர் கொடுத்தார். இதே மாதிரி நம்மளும் கர்த்தர்கண்ணு ஏதாவது செய்யும் போது கர்த்தர் நம்மளுக்காக இறங்கி என்ன செய்வார், வருவார். அவருக்காக நம்ம ஒரு அடி இறங்கி கீழே வந்தோம்னா அவர் ஒரு அடி நம்மளுக்காக மேலே இறங்கி யாரி வருவார். அவர் நல்லவர். நம்ம வந்து கூப்பிடும் போது அவர் ஏற்ற நேரத்தில் என்ன காரியத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோமோ, இந்த சுனாமியால் அப்படித்தானே ஜெபிச்சு கொண்டே இருந்திருப்பா. எப்படினாலும் எவ்வளோ நாள் பிள்ளைக்காக ஜெபித்தாலும் ஏற்ற நேரத்தில் ஒரு ஊழியக்காரத்தை கொண்டு வந்து அவர் என்ன செய்தார், வாஞ்சி நிறைவேற்றி. நம்மளும் கர்த்தருக்குன்னு ஏதாவது மனப்பூர்வமாக செய்யும் போது அதுக்காச்சுட்டு காணிக்க தான் கொடுக்கணும்னு இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு சர்ச்சில் வந்து ஒரு சின்ன வேலை செய்தாலும் அது கர்த்தருக்கு செய்கிறது. நம்ம நினைக்கிறோம் அப்போ ஊழியக்காரி அவளுக்கா நம்ம செய்யணும், அவன் ஊழியக்காரது அவருக்கு ஏன் நம்ம செய்யணும், அவர் செய்வார், அவளுக்கு காணிக்க வருது, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. நம்ம அப்படி இல்லை. அந்த ஊழியக்காரங்களுக்காக அவள் ஒரு ரூம்பு கட்டி கொடுத்தா அது கர்த்தருக்காக செய்தது. அவள் கர்த்தருக்குன்று அவள் செய்தா. அதனால தான் கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சார். மனுஷனுக்குன்னு செய்யும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம மனுஷனுக்கு நம்ம பார்க்கும்போது அது கண்ணின்னு சொல்லுது. அப்போ அவள் என்ன செய்தா, கர்த்தருக்குன்னு ஒரு காரியத்தை செய்யும்போது கர்த்தர் அவளுக்கு என்ன செய்தார், பெரிய காரியத்தை அவளுக்கு என்ன செய்தார். அடுத்தால ஒரு வசனம் வாசிப்போம். மார்க் 12 மார்க் 12:42 எடுத்தீங்களா? 42 12:42. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்போ 41வது வசனத்தில் சொல்லி இயேசு காணிக்கப்பட்டிக்கு எதிராக என்ன செய்கிறாராம், உட்கார்ந்துருக்கிறாராம். காணிக்கப்பட்டிக்கு எதிராக எங்கே உட்கார்ந்துருக்காரு ஏசப்பா, காணிக்கப்பட்டிக்கு அருகாக அவர் என்ன செய்கிறாராம், உட்கார்ந்துருக்கிறான். பெட்டியில் பணம் போடுறத அவர் என்ன செய்துக்கிட்டா இருக்காராம், கவனித்து கொண்டே இருக்கிறார். அப்போது இந்த ஏழை ஐஸ்வர்யன்களும் நிறைய போட்டாங்க. நான் சொன்ன மாதிரி 50,000 10,000 5,000 1000 2000 அப்படி போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மளால் முடிஞ்சது நம்ம 50 ரூபாயோ 20 ரூபாயோ அப்படி நம்ம என்ன செய்துடுவோம், போட்டுக்கிடுவோம். 100 ரூபா போடுறவங்க 100 ரூபா, 200 ரூபா போடுறவங்க 200 ரூபா அப்படி போடுறாங்க. சொன்னால பாம்பேயில் இருக்கும்போது நான் அப்படி காணிக்கைக்கு கஷ்டம் 2 ரூபா தான். அப்போ 2 ரூபா பெருசு தான். அப்போ நான்லாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் 5 ரூபா போடுவேன். மற்ற நாள் வெள்ளிக்கிழமை பெண்கள் கூட்டத்துக்குலாம் போகும்போது அந்த 2 ரூபா தான். அப்போ அந்த நேரத்தில் அது பெருசு. ஏன்னா அது 2004 2005 அந்த நாட்களில் அப்போல்லாம் பெருசுலாம். இப்போ தான் லட்சம் கோடி வந்துட்டு. அப்போல்லாம் லட்சம்னாலே பெருசு தான். 10,000 20,000 தான் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ காணிக்கப்பட்டு அருகில் உட்கார்ந்து என்ன செய்துக்கிட்டு இருக்காரான், கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்போ ஒரு ஏழை வந்து அவளால் முடிஞ்சது காணிக்க அவள் என்ன செய்றா, போடுறா. தனக்கு உண்டானது அந்த 2 துட்டு தான். அதையும் அவள் என்ன செய்துட்டா, போட்டுட்டா. அவளுக்கு மறுநேரம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் வழி இல்லை. அதை கொண்டு என்ன செய்தார், போட்டிருக்காரு. அப்போ அவளால் முடிஞ்சது அதுதான். அதுக்காச்சுட்டு என்கிட்ட 2 ரூபா தான் இருக்குது, இதை கொண்டு நான் கர்த்தருக்கு எப்படி காணிக்கையாக கொடுக்க முடியும், இது ரொம்ப சின்ன துட்டு, எல்லாரும் நிறைய போடுறாங்களே, நான் எது இப்படி போட முடியும் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை என்ன செய்யணும், போடணும். அவர் சொல்லியிருக்காரு, ஆலயத்துக்கு வரும்போது வெறுங்கையா நீங்கள் என்ன செய்யாதங்க, வராதங்க. அப்படிதான் பைபிளில் இருக்குது. நம்ம என்ன செய்யணும், வெறுங்கையாக வரக்கூடாது. அந்த ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்காருன்னா அவங்க வேற வேலையே செய்ய மாட்டாங்க. இந்த ஊழியம் மட்டும்தான் அப்போ அவளுங்களுக்கு. அப்போ அதில் கிடைக்க காணிக்க தான் அவங்க என்ன செய்யணும், சாப்பிடணும், வாழணும். இப்போ ஒரு தோட்டத்தில் ஒருத்தன் வேலை செய்தானா அந்த தோட்டக்காரன் அந்த கூலியை கொடுத்தா தான் அவள் வீடுல என்ன செய்யும், அடுப்பு எரியும். அதே மாதிரி இவங்க கர்த்தருக்காக வேலை செய்கிறாங்க.
கர்த்தருக்காக வேலை செய்யும் போது அந்த வேலைக்குள்ள கூலியை நம்ம என்ன செய்யணும், நம்மகிட்ட இருந்து வாங்கி அவர் என்ன செய்றாரு, கொடுப்பாரு. அப்போ கொடுக்கும்போது அவங்க ஆசீர்வதிக்கப்படும். அதே மாதிரி தான் இந்த 2 துட்டு அவ என்ன செய்தா போட்டா. அப்போ அர்த்தர் என்ன நினைக்கிறாரு, ரொம்ப கோடீஸ்வரவு அவ நிறைய போட்டவியலை தான் அவர் என்ன செய்யலை சொல்லலை. இந்த ஒரு சின்ன துட்டை காணிக்கா போட்டவளை அவர் என்ன செய்தாரு அப்போ நினைச்சு பார்த்தாரு. அப்போ அதே மாதிரி தான் அந்த 2 ரூபா போட்டவியலை இன்னைக்கு 200 ரூபா போட காணிக்கையாக கொடுக்க ஆண்டவர் வச்சுக்க. அதே மாதிரி நம்மளையும் என்ன செய்வார், உயர்த்துவார். ஒரு சின்ன துட்டு போட்டாலும் அதை பெரிய துட்டா போடுறதுக்கு நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அதை மனப்பூர்வமாக கர்த்தருக்கு நினைமை செய்கிறோம். நம்ம கொலசேரில் பார்த்தோம்ல, எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு கர்த்தருக்கு நம்ம செய்யும் போது அதில் கர்த்தர் என்ன செய்வார், பிரியப்படுவார். நம்ம பிள்ளைகளை அன்பே இல்லாதபடி நம்ம நிறைய சொத்து சேர்த்து வச்சாலும் அதில் ஒன்றுமே கிடையாது. அன்பு உள்ளத்துல என்ன செய்யணும், இருக்கணும். இருந்தாதான் அது பிள்ளைகளை என்ன செய்யும், ஆசீர்வதிக்கும். அன்பு இல்லாதவ ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த அன்போட செய்தாதான் அதைத்தான் அவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்காரு. அன்போட முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு பிள்ளைகள் செய்யணும்னு அவர் எதிர்பார்க்காரு. அதே மாதிரி நம்மளை என்ன செய்வோம், முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அவருக்குன்னு நம்ம ஏதாவது செய்யும் போது கர்த்தர் என்ன செய்வார், நம்மளையும் ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனத்தையும் வாசித்துருவோம், முடிச்சிருவேன். இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். யோவான் 12:3 என்ன வசனம் தெரியலையே, 12:3 ஆமென், ஹல்லேலூயா. இந்த மரியாள் யாரு, அந்த லாசரோட சகோதரி அப்படித்தானே, 11:2 இருக்கும். அவள் லாசரோட சகோதரி. இவளுக்கு நிறைய பிசாசு இருந்த ஆண்டவர் விரட்டினார்னு இருக்கும். அப்போ இவ என்ன செய்யறா, ஒரு ஸ்திரீ. அவ அந்த 300 காசுக்கு அதை என்ன செய்யலாமா, விற்கலாமா. அந்த நேரத்தில் அது 300 ரூபானா அது பெரிய ஒரு தொகை. அப்போ சீடர்கள் கூட இருந்தவங்களாம் என்ன சொல்றாங்க, இவ இதை விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே, இப்படி கொண்டு உடச்சி வேஸ்டா ஆக்கிட்டாளே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவ நல்ல காரியத்தை என்ன செய்திருக்கான்னு சொல்லி. அப்போ அவ என்ன செய்தா, தன்னிடத்துல இருந்தது அதுதான், அதை கொண்டு அவ என்ன செய்தா, ஊற்றி என்ன செய்தார், அந்த வீடு முழுதும் நறுமணம் வீசிச்சான். அதே மாதிரி தான் நம்மளும் கர்த்தருக்குன்னு என்ன செய்து, நம்மகிட்ட காணிக்கை இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்போ துதி பலிகளை அவர் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறாரு. இவ ஊற்றின சரசுல ஊற்றின அந்த தைலம் அந்த ரூம் முழுவதும் வாசனையா இருந்துச்சான். அப்ப நம்மளும் நம்ம துதிக்கும் போது அது அவர் சரசுல என்ன செய்யுது, பரிமள தைலம் போல அது இருக்குது. அது என்னன்னு செலுத்தணும், முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நம்ம அந்த இதை செலுத்தும் போது, அந்த துதி பலிகளை செலுத்தும் போது கர்த்தர் என்ன செய்வார், அதை உகந்த வாசனையா அவர் என்ன செய்வார், முகர்ந்து கொள்வாராம். அப்ப நம்ம துதி பலிகளை ஏறெடுத்தாலும் அதை என்ன செய்யணும், முழு உள்ளத்தோடு என்ன செய்யணும். நம்ம அடுத்தவங்க சொல்றாங்க, அவ நினைச்சிருக்கலாம் இவங்க எல்லாம் முறுமுறுக்கிறாங்க, நம்ம யாதை கொண்டு செய்யணும்னு செய்திருந்தா அவ வித்திருக்கலாம். ஆனா அவ அப்படி செய்யல. அடுத்தவங்க முறுமுறுத்ததை அவ எதிர்பார்க்கல, அதை நினைச்சு பார்க்கல, அடுத்தவங்களை அவ கேர் பண்ணவே இல்லை. யாரும் எதையும் சொல்லிட்டு போட்டு நான் கர்த்தருக்காக இதை என்ன செய்வேன்னு சொல்லி அவர் சரசுல கொண்டு ஊத்தும் போது அது அந்த வீடு முழுவதும் நறுமணமா இருந்துச்சு. அவ பாவங்களை ஆண்டவர் என்ன செய்தார், உன் பாவங்களை என்ன செய்துச்சு, மன்னிக்கப்பட்டதுன்னு என்ன செய்றார் சொல்றாரு. அப்ப நம்மளும் என்ன செய்யலாம், நம்ம பாவங்களை அறிக்கையிடணும். நம்மளை அவரு பாதத்துல அமர்ந்து நம்ம துதி பலிகளை நம்ம செலுத்தும் போது அது வாசனை திரவினாருக்கு சுகந்த வாசனைங்கும் போது அது துதி பலிகள். நம்ம அவளை துதிக்கும் போது பலியிடும்போது கர்த்தர் அதில் சுகந்த வாசனையா என்ன செய்யார், முகர்ந்து கொள்வார். நம்ம நிறைய நம்ம சொன்ன மாதிரி காணிக்கையில தான் அவர் விருப்பப்படுகிறவர் அல்ல, துதி பலிகளில் விருப்பப்படுகிற தேவனவர். கண்டிப்பா அவர் என்ன செய்யலாம், அந்த தைலத்தை ஊற்றி அவர் தலைமையிறால என்ன செய்தாலாம், துடைத்தாலாம். அவ்வளோ ஆட்கள் இருக்காங்களே சொல்லி அவ என்ன செய்யல, வெக்கப்படலை, கூச்சப்படலை, எதையுமே யாரையுமே அவ நினைச்சு பார்க்கல. அந்த தைலத்தை ஊற்றி அவ தலைமையிறால என்ன செய்தாலாம், தொடச்சாலாம். கண்டிப்பா கர்த்தர் அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யலாம், கர்த்தருக்குன்னு ஏதாவது நம்மகிட்ட இருக்குதா முழு உள்ளத்தோட கொடுப்போம். ஒரே ஒரு வசனம், 2 ராஜாக்கள் 5:1 வாசித்துட்டு நம்ம முடிச்சிடும். 2 ராஜாக்கள் 5:1. அடிமையான ஒரு சிறுபெண் தன் ஆட்சியாருக்கு சுவிசேஷம் சொன்னாள். எப்படி சொன்னால், நாகமான் என்ன செய்தான், குஷ்டரோகியா இருக்கிறான். அடுத்தானே மாசிங்க 2 ராஜாக்கள் 5:1. அம்மேன். அந்த அவ அந்த பெண்ணு யாரு,
ஒரு அடிமை. நாகமான் குஷ்டரோகியா இருக்கான், அவன் பெரிய படை தளபதி. அவன் வீட்டில் இருந்து அடிமை பெண்ணை கொண்டு வச்சு வேலை செய்யறதுக்காக கொண்டு வச்சிருக்காங்க. அது ஒரு அந்த சின்ன பையன் கையில இருந்து அப்பத்தையும் மீனையும் கொடுத்தது போல இது ஒரு சிறு பெண்ணு. அவன் சரீரத்துக்கு உண்டான ஆகாரத்தை அந்த பையன் நினைச்சுதான் கொடுத்தான். இந்த பெண்ணு சொல்றா, சுவிசேஷம் சொல்றா பாருங்க. அவ ஒரு அடிமையா இருக்கா, அந்த வீட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறா. அந்த நாச்சியாளுக்கு அடிமையா இருக்கா. அவங்க என்ன வேலை செய்யறா சொல்ல இருக்காங்களோ அந்த வேலை செய்துட்டு இருக்கா. ஆனாலும் துணிஞ்சு அவ என்ன செய்றா, கர்த்தருடைய வார்த்தை சொல்றா. இந்த எஜமானுக்கு அங்க போனா எப்படி சுகம் கிடைக்கும், எலிசா கிட்ட போனா கண்டிப்பா சுகத்தை தேவன் கொடுப்பாருன்னு சொல்லி சுவிசேஷம் சொல்றா. இந்த நாகமான் அங்க கடந்து போறார், அவருக்கு என்ன செய்து வியாதி சுகமாகுது. இன்னைக்கு நம்மளும் சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யணும், அறிவிக்கணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னோம்ல. சின்ன வயசுல இருக்கும்போது நடக்க படிக்க வளர்க்க ஆண்டவர் பைபிள் வாசிக்க தெரிந்தெடுக்கார், பைபிள் வாசிக்க சொல்றார், ஜெபம் பண்ண சொல்றார். அடுத்தால எனக்காக நீ ஏதாவது செய்யி, எனக்காக நீ ஏதாவது சொல்லு, யார்கிட்ட சொன்னாலும் அதை என்ன செய்வார், ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒரு பாவி மனம் திரும்புகிற நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுமா? நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு அதுல நிறைய திருப்தி வரும். அதே மாதிரி அவங்களும் அதுல மனம் திரும்பும் போது அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டா அது பரலோகம் சந்தோஷப்படும். அதே மாதிரி சுவிசேஷம் சொல்றதுக்கு இந்த பிள்ளை பயப்படலை. நம்ம அடிமை இல்லை, நம்ம வேலைக்காரிலாம் நம்மளை கொண்டுருவாங்களோ எதுவும் செய்துருவாங்களோன்னு அவ என்ன செய்யல, அந்த பிள்ளை நினைக்கவே இல்லை. ஆனா அந்த பிள்ளை என்ன துணிஞ்சு என்ன செய்தா சொன்னா, என் எஜமான் இந்த எலிசா தீர்க்கதரிசிட்ட போகும்போது அவரு என்ன செய்வார், சுகம் கொடுப்பாருன்னு. அவனு விசுவாசத்தோட போனா அங்க ஒரு விசுவாசம் வந்தது. ஆனாலும் அவன் கூட இருந்தவங்க சொல்லும் போது அந்த குளத்துல குளிச்சான், நல்லவது அவன் என்ன செய்தான், சுகத்தை பெற்றுக்கொண்டான். அதே மாதிரி கர்த்தருக்காக நம்மளும் ஏதாவது செய்யும் போது கர்த்தர் அதுல என்ன செய்யறார், பிரியப்படுகிறார். எல்லாவற்றையும் மேல சுவிசேஷம் சொல்றது மெயின். நம்ம யார்கிட்டையாவது நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். சிறு பிள்ளைகிட்ட சொல்லலாம், பெரிய ஆள்கிட்ட சொல்லலாம், யார்கிட்டையாவது கர்த்தர் நல்லவர். இந்த ஒரு வார்த்தை என்ன செய்யும், பெரிய ஒரு அசைவை உண்டு பண்ணும். அப்ப இந்த பிள்ளை சொல்லிச்சுல, சொல்லும் போது அந்த ராஜா ரட்சிக்கப்பட்ட அந்த சீரியா தேசமே என்ன செய்துச்சா, ரட்சிப்புக்கு அவனை வச்சிருந்தாருன்னு சொல்லி வசனம் சொல்லு. சீரியா தேசம் ரட்சிக்கப்பட இந்த நாகமான் தான் ஒரு காரியா இருந்தான். அப்போ அந்த நாகமானுக்கு என்ன செய்த, அந்த ஒரு சிறு பெண் தான் சாட்சியா இருந்தா. அப்படிதானே? அந்த சிறு பெண் மூலம் நாகமான் ரட்சிக்கப்பட்டா. நாகமான் மூலம் யார் ரட்சிக்கப்பட்டா, சீரிய தேசம் முழுதும் ரட்சிக்கப்பட்டு. அதே மாதிரி நம்மளும் நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். சொல்லும் போது கர்த்தர் என்ன செய்வார், பெரிய காரியத்தை செய்வார். நாங்கள் இந்த பரப்பாடிக்கு ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு வருவோம், அங்கே நாங்கள் சொல்லுவோம். எல்லாரும் சொல்லிட்டு சும்மா எங்கள் பாட்டில் போயிடுவோம். சிலவங்க வாங்க செவிங்க அப்படி சொல்லுவாங்க. சிலவங்க என்னை தாங்க, எங்களுக்கு நோட்டீஸை தாங்க அப்படின்னு கேட்பாங்க. சிலவங்க ஆர்வமாக கேட்பாங்க. சிலவங்க நீங்கள் செவம் பண்ணுங்க, எனக்கு சோமாயிட்டா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க உள்ளத்துல என்னது இருக்கு, இந்த வியாதி சோமாவனா என்ன, போதுமே நம்ம ஆண்டவரை பிடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு குடும்பம் ஏதோ ஊருன்னு சொன்னாங்க, மறந்துட்டு பாருங்க. தாய்க்கு பிளகினோம், என்ன ப்ரெஷர் கூடி தலை சுற்றி கீழே விழுந்து ஆஸ்பத்திரியில் ஒன்று சேர்த்துருக்காங்க. அங்கே ஒரு பையன் இருக்கான். அந்த பையன்கிட்ட நாங்கள் பேசினோம். அந்த பக்கா அந்த பையன்கிட்ட பேசும்போது நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால், நாங்கள் உள்ளே போன உடனே அப்போ எப்படி நீங்கள் யார் என்ன செய்து எல்லாம் விவரம் கேட்டு தான் ஜெபம் பண்ணுவோம். அப்போ அவன் கேட்டும்போது அந்த பையன் சொல்கிறான், வாலி பையன் கணக்காக தான் இருக்கான், 27 வயசு அவ்வளோதான் இருக்கும். அப்போ அவன் சொல்கிறான், எங்கள் அக்கா தங்கச்சி 2 பேரை நாங்கள் கட்டி கொடுத்தோம், பிள்ளையே இல்லை, 2 பேருக்கும் குழந்தை இல்லை, 2 பேரும் ஓத்திரத்தில் தான் இருக்காள்வ. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு நான் என்னச்சு, நான் என் மனைவி என் கூட இல்லை, பிரிஞ்சு போயிட்டா, எங்கள் அம்மைக்கு வியாதி, நாங்கள் இந்த நிலவரத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த நேரம் பார்த்து டாக்டர் உள்ளே வந்துட்டார். அப்போ நீங்கள் வெளியில் இருங்க, பிறகு வாங்கன்னு சொன்னால் நாங்கள் போயிட்டு திருப்பி நான் என் கூட வந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், இல்லை நம்ம எப்படியாவது அந்த ரூமுக்கு போகணும், எப்படியாவது அவங்ககிட்ட பேசணும், பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னோடனே சரி நீ போனோம். அந்த நாங்கள் கனதேரம் பேசுகிறோம், இது ஒரு சாபக்கட்டு, உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார், நீங்கள் ஆண்டவரை நம்புங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. 6 மாதம் நீங்கள் இவ்வளோ நாள் உங்கள் தேவனை தேடிட்டீங்களா, ஒரு 6 மாதம் ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை ஒரு மாறுதல் தருவார். அதுக்கு பிறகு நீங்கள் ஆலயத்துக்கு போங்க, அதுவரை உங்கள் வீட்டில் இருந்து ஆண்டவரை தேடுங்கன்னு சொன்னோம். அப்போ நான் சொன்னேன் அந்த பிள்ளைகிட்ட, ராஜேஸ்வரி எனக்கு இவ்வளோ நாள் நான் பரப்பாடி ஊழியத்துக்கு வந்து இன்னைக்கு தான் எனக்கு திருப்தியாக இருக்குது, இன்னைக்கு தான் ஆண்டவரை பற்றி நிறைவாக நான் சொல்லியிருக்கேன். அப்போ
அதில் அந்த சுவிசேஷம் சொல்லும்போது நம்மளுக்கும் அதில் என்னது வருது, நிறைவு வருது. அல்ல நான் ஏனோ தனி போய் ஜபிச்சுட்டு வரும்போது ஒன்றும் தெரிய மாட்டேங்க, எதுவுமே நம்ம சிந்தையில் இருக்க மாட்டேங்க. இவங்க ரசிக்கப்படுவாங்களா, இவங்க வருவாங்களா தெரியாது. ஆனால் ஆண்டவரோட வருகை என்னது வெகு சீக்கிரம். இப்போ யாராவது ஒரு வார்த்தை அவங்களுக்கு கிடைச்சும் போது, ஆண்டவர் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படிதானே? நிறைய தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உள்ள காலங்களில் சுவிசேஷம் சொல்லவும் முடியாது. ஏன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் பெரிய கஷ்டங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் அவங்க சொல்றங்கன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்போ இந்த சிறு பிள்ளை என்ன செய்தா சுவிசேஷம் சொன்னால் சீரிய தேசமே என்ன செய்துச்சு, ரசிக்கப்பட்டு. அதே மாதிரி நம்மளும் கர்த்தர் கண்ணு எதாகிலும் செய்யும்போது கர்த்தர் நம்மளே என்ன செய்வார், கண்டிப்பாக என்ன செய்வார், அதை ஆசீர்வதிப்பார். முறுமுறுப்பு இல்லாதபடி நம்ம என்ன செய்யலாம், முறுமுறுப்பு இல்லாதபடி சொல்லலாம். சொல்லும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளே என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வாசல் ஆசீர்வதித்து தருவார். ஆமென். ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. துதிக்க வேண்டும், செபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், செபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம் இயேசு ராஜாவுக்கே. சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும், தேசமெங்கிலோ சொல்ல வேண்டும், இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், தேசமெங்கிலோ சொல்ல வேண்டும், இயேசுவின் சுவிசேஷத்தை. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம் இயேசு ராஜாவுக்கே. தாங்க வேண்டும் ஊழியங்களை, தாங்க வேண்டும் ஊழியங்களை, நமது ஜெபத்தால் நமது பணத்தால், நமது ஜெபத்தால் நமது பணத்தால் ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் நம் இயேசு ராஜாவுக்கே. ஏதாவது 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 செய்ய வேண்டும் என் இயேசு ராஜாவுக்கே. ஆமென். ஆண்டவரே, அப்பா அம்மா துதிக்கிறோம், தரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இந்த நாட்களையும் கூட கர்த்தாவே நீங்கள் இசப்பா எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. உமக்கன்று கர்த்தாவே நாங்கள் ஏதாவது ஒரு சின்னதோ பெருசோ ஏதாவது உமக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது என் தேவனாய் கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கீங்கப்பா, எங்களை ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. ஆமென். ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு வருகிற பிள்ளைகளையும் கூட கர்த்தாவே என் தேவன் அவிரதமாக ஆசீர்வதிப்பீராக ராஜா. அந்த 2025 ஆண்டு முடிய போகுது ராஜா. அந்த ஆண்டுல நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அடுத்த வருஷத்துல என் தேவனாய் கர்த்தர் இன்னும் 10-20 நாள் இருக்குப்பா, இதுக்குள்ள நீங்க இன்னும் நிறைவேற்றி கொடுக்கலாம் ராஜா. அப்பா உம்மை துதிக்கிற ராஜா. பிள்ளைகள் வாஞ்சோடு கர்த்தாவே உம்மை தேடத்தக்க உள்ள கிருபைகளை கொடுங்கப்பா. வாஞ்சோடு உமக்கென்று கர்த்தாவே ஏதாவது செய்யத்தக்க என் தேவனாய் கர்த்தர் கிருபை தருவீராக ராஜா. உமது வருகை வெகு சீக்கிரம் ஐயா. இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் ராஜா, ஆமென் ஆண்டவரே, உமது வருகையில எடுத்துக்கொள்ளப்படத்தக்க ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பரிசுத்தப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உமக்கு பிரியமான பிள்ளைகளா, உமக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களா, உமக்கு பிரியமான வழிகளில் செல்லுகிறவர்களா என் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாத்துவீராக ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க, நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யுங்க. ஊழியத்தை நடத்துகிற மகளை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறையா. இன்னும் வல்லமையா எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா. இன்னும் 1000 பேருக்கு எடுத்து பயன்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நாட்களில் ஆகாரத்தை கூட இசப்பா உடைய பிள்ளைகள் சாப்பிடச்சில உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் மகிமைப்படுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. 4 பேர் 4 வாரம் ஒரு மாசத்துக்கு வருது, 5 வாரம் வருது. உங்க வீட்டிலலாம் இல்லை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த 5 வாரம் கூட சாப்பாடு போடத்தக்க அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்க. அல்லேலூயா. ஒரு சகோதரிங்கட இந்த போன் மூலம் பார்த்து போன வருஷம் இதே நாட்களுக்குள்ள வந்து
வந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த வருஷம் என்ன வெளிநாட்டிலேருந்து வரும்பொழுது நான் சாப்பாடு போடணும்னு சொல்லியிருக்காங்க அந்த அம்மா. அல்லேலூயா, வரதா இருக்கு. கர்த்தர் என் கணவருடைய வாஞ்சி. அந்த அம்மா வரல, அந்த ஐயா தான் வந்தாங்க. சாப்பிட எனக்கு சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. அப்படி நீங்கள் எல்லாரும் செவிங்க. நம்ம களக்காட்டில் இருக்கிற அந்த அக்கா சொல்லுவாங்க, ஒவ்வொரு மாதமும் எனக்கு என்ன செய்ய முடியும் சாப்பாடு யாருமே போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு குடிக்கும். நான் இன்னைக்கு நல்லா செபிச்சிருக்கேன். இந்த 2 ரூபா 1 ரூபாய்க்கெல்லாம் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு துக்கத்தை மாற்றி பழைய நாட்களில் புதிய ஒரு துணை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்னை ஆசிரியத்த தேவன் உங்கள் காணிக்கை அங்கீகரித்து ஆசிரியப்பார். அதனால் நீங்கள் செபம் பண்ணுங்க. எப்படின்னா சாப்பாடு 3000 ரூபா, ஆனால் இந்த மாதம்லாம் எனக்கு என்னுடைய காசு போச்சு. அல்லேலூயா. எல்லாமே விலை கூட. அல்லேலூயா. ஆனால் அது எது குறையா இருக்குச்சுல 100 ரூபா மீதி வரும். அதுக்காச்சும் நம்ம போட்டுன்னு சொல்லக்கூடாது. 3000 கூட இருக்கா சிக்கன்லாம் கம்மியாக இருக்கச்சுல நம்மளுக்கு என்ன செய்யும், மீதியாக வரும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்னுடைய மோர் எதுக்கு போடுவேனா, மக்கள் பொருத்தனையே நிறைவேற்றிட்டார். தாகம் தணிஞ்சிட்டு மோரை ஊத்துச்சுல நல்லா நமக்கு டேஸ்டாக சாப்பிட நல்லா இருக்கும். அல்லேலூயா. உங்களையும் ஒவ்வொருத்தரையும் இதே பொருத்தனையை நிறைவேற்றுவார். ஆமென். நம்மளும் சாப்பிடுதோம், நம்மளுக்கும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சு நம்மளும் தேவனுடைய கூடாரத்தில் ஒரு நேரம் சாப்பாடு போடத்தக்க கற்பத்தின் கனியா, திருமணமா, ஒரு வீடு இல்லையா, அல்லேலூயா, கர்த்தர் எதுனால பிள்ளைகள் படிப்பா, ஒரு திருமணமா, அல்லேலூயா, ஒரு வாகனம் இல்லையா, ஏதானாலும் கர்த்தர் என்ன செய்வாரு, அவர் செய்வார். அல்லேலூயா. உங்க பொருத்தனைகளே கர்த்தர் என்ன செய்வாரு, நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நீங்க செபிங்க. புது வருஷத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரும் இந்த ஆன்லைனில் பார்க்கிறவர்கள், வராத மக்கள், நீங்க வந்திருக்கவங்க, அல்லேலூயா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சபடி சொல்லுங்க. அல்ல ஒரு அற்புதத்துக்காக சொன்னா, அல்ல ஒரு குழந்தையா ஏதாவது ஒரு பிரச்சனையா, கூடாரத்துக்கு ஒரு நேரம் சாப்பாடுக்கு நீங்க வரலனாலும் நினைங்க, கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நீங்க என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் அதுக்கேற்ற பலனை நீங்க சொல்லி நடத்தும் பொழுது உங்களுக்கும் அதுக்கேற்ற பலனை என்ன செய்வாரு, சூத்திரம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் நாம மகிமைப்பட. அல்லேலூயா. அதே போல ஆராதனையில மனப்பூர்வமா ஆராதிங்க. இந்த சகோதரி ஆராதிக்க நேரத்துல நீ காலையில நான் பேசினேன், யாராவதாலும் பரவாயில்ல, கணக்கா ஒரு நாள் போராட்டத்துல கிடந்தவ ஆராதனோட நேசித்து அங்கிருந்து இங்க வந்துருந்தாங்க, மின்பக்கம் வந்து மனதார ஆராதிக்கிறாங்களே. அல்லேலூயா. அப்படி மனமகிழ்ச்சியா நம்ம ஆராதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆராதனை வேளை இயேசு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட. மே 1க்காக செய்வீங்க. 3 நாளும் ஆகாரத்துக்கு 3 குடும்பம் பொறுப்பெடுக்கணும். அல்லேலூயா. வாகனங்களுக்கு யாராவது பொறுப்பெடுக்கணும். சோதரம். ஊழியக்காரங்களுக்கு மாத்திரமே நான் போன வருஷம் 30,000 கொடுத்தேன். பாட்டு படிக்க கீபோர்டு ஊழியக்காரங்களுக்கு. இந்த வருஷம் நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷம் நம்ம எப்படி அதே மாதிரி எல்லாம் கூடும். அதனால நீங்க 3 நேரம் ஆகாரத்துக்கெல்லாம் செய்யுங்க. ஊழியக்காரங்க வந்து மே 1, போன வருஷம் 1ஆம் தேதி வந்த அவங்க, அல்லேலூயா, அந்த நாகர்கோவிலுக்கு அங்க அவங்க ஊரு, அதுக்கு நம்ம இப்ப கன்வென்ஷன் கூட்டத்துக்கு சொல்லியாச்சு. அல்லேலூயா. நீங்க எல்லாரும் நீங்க என்ன செய்யுங்க, செபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நம்ம கிராமங்கள், நம்ம ஊரு, நம்ம குடும்பங்கள், நம்ம பக்கத்து வீடு எல்லாம் என்ன செய்யணும், வரணும், புசிக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கண்கள் திறக்கப்படும், செவிகள் திறக்கப்படும். நம்ம செவிங்க, ஜெபத்துல வைங்க. கர்த்தர் நிச்சயமாக நீங்க செபிக்கும் பொழுது அல்லேலூயா உங்களையும் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இந்த பிரயாணத்துல இருங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தர் ஆண்டவரே, இந்த மகள் வச்ச காணிக்கையானது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆம் என்று அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டு. அல்லேலூயா. முதல் வருஷம் அவங்கள மாற்ற முடியாது, நம்ம அவங்க பண்ண பொறுத்தன தட்டுக்காக தந்தாங்க. அல்லேலூயா. அதே இது ஒவ்வொரு வருஷமும் அந்த தட்டு நம்ம எல்லாரும் வாங்கி கொண்டு போறோம்னா அந்த அக்கா வைக்கிற காணிக்கை மூலம்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட. இந்த காணிக்கைக்காக ஜெபிப்போமா. ஆண்டவரே, கணவரையும் மனைவியும் ஒப்பு கொடுக்குறப்பா, நல்ல ஆயுசை பலனை கொடுத்து தேவனுடைய கூடாரத்துல மூலிகை ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவரை நேசித்து கணம் பண்ணி அப்பா இருக்கிற குடும்பப்பா, அந்த அண்ணனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்கள மகிமைப்படுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. தொழிலை ஆசீர்வதிங்கப்பா. சகோதரிக்கு நல்ல ஆயுசு பலனை கொடுத்து அவங்க விண்ணப்பங்க, அவங்க கண்ணீர் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றி
ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டுக்குள்ள கொண்டு போய் சிறு பிள்ளைகள் தட்டு வேங்கச்சில எவ்வளவு ஆசைப்பட்டு வேங்குது, வீட்டுக்கு கொண்டு போச்சுல எவ்வளவு தூரம் கொண்டு போறோம். அதே போல அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் தரப்போகிற மக்களையும் இங்க ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த மக்களை வாக்குத்தத்தை கொடுத்த மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வீட்டிலையும் உண்டில் பெட்டி இருக்கிறதப்பா, அந்த 1ஆம் தேதி வைக்கும் பொழுது துக்கம் மாறி கொண்டு வரட்டும். ஆண்டவரே துதிக்கிறேன் ஸ்தோத்திரம். புது வருஷத்துல அந்த உண்டில் பெட்டி வீட்டுல வைக்கும் பொழுது ஒவ்வொரு வீட்லயும் ராஜா தேவனுடைய கூடார பெட்டி எங்க இருக்குதோ கர்த்தர் அங்கெல்லாம் சிறையிருப்பு மாறணும், வீண் செலவு வரக்கூடாது, வழிகளை திறக்கணும். ஆண்டவரே துதிக்கிறப்பா, உமக்கு நன்றி சப்பா. கர்த்தர் மகிமைப்படுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு சொன்னீரப்பா. ஊழியத்துல மகிமைப்படுங்கப்பா, என்னில மகிமைப்படுங்க, வந்திருக்கிற மக்கள்ல மகிமைப்படுங்க. ஆமேன் ராஜா. பொருத்தனையில மகிமைப்படுங்க, பொருத்தனையில மகிமைப்படுங்க, கர்த்தர் மகிமைப்படுங்க. போஸ்துறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தமே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார்.